லூஃபியோட குரூப் ஒரு வழியா எல்பாக்கு வந்துட்டாங்க. ஆனா, அவங்க எல்பால தான் இருக்காங்கிறது தெரியாது. ஏன்னா, எல்லாருமே மயக்கமா இருக்காங்க. சடனா பார்க்கும்போது நாமி வந்து மயக்கத்துலேருந்து எந்திரிக்கா. பக்கத்துல யாருமே இல்ல. சரி எங்க தான் இருக்கோம்னு தேடி பார்க்கும்போது, அவளோட காஸ்டியூம்லாம் மாறியிருக்கு. ஒரு வித்தியாசமான தேன்பூச்சி கத்துற சத்தம் கேட்குது. என்னன்னு பார்க்கும்போது, ஒரு மான்ஸ்டரஸான ஒரு தேன்பூச்சி அவள அட்டாக் பண்ண வருது. திடீர்னு நாமி வந்து அந்த தேன்பூச்சிய அட்டாக் பண்ணி பறக்க விட்டுர்றா. அந்த ஒரு தேன்பூச்சி வெளிய வந்து விழுவுது. வெளிய ஜெயண்ட்ஸ்லாம் இருக்காங்க. என்னடா இது! என்ன 2 தேன்பூச்சி வந்து அடி வாங்கிட்டு வந்து விழுவுதே! என்னாச்சு? அப்படிங்கிற மாரி பார்க்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு வானத்துலேருந்தும் சத்தம் கேட்டிருக்கு. இந்த மாரி யாரோ 2 பேர் விழுந்தாங்க அப்படிங்கிற மாரி. சரி இத போய் உடனே சன் காட் கிட்ட போய் சொல்லுவோம், நிக்கா கிட்ட சொல்லுவோம் அப்படின்ட்டு அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் கிளம்புறாங்க. இந்த பக்கம் நாமி வந்து அங்க இருக்கிற அந்த தேன்பூச்சி கூடயெல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. ஜூஸும் வந்து ஃபைட் பண்ணுது. ஃபைட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வருது நாமி. நான் இங்கேருந்து உடனே கிளம்புறேன். நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படின்ட்டு ஜூஸ் வந்து கிளம்பிருது. நாமி வந்து கதர்றா. இப்படியே என்னை தனியா விட்டுட்டு போகாத. பக்கத்துல யாரும் இல்ல. பயமா இருக்கு அப்படிங்கிற மாரி நாமியும் கதர்றா. இருந்தாலும் அது கேட்காம போயிருச்சு. பின்னாடி ஒரு சத்தம். என்னடான்னு திரும்பி பார்க்கும்போது அழகா ஒரு முள்ளம்பன்னி ஒண்ணு இருக்கு. ஆனா அதுவுமே ஜைஜாண்டிக்கா இருக்கு. நாமியோட பெருசாவே இருக்கு. நாமி கம்முன்னு இல்லாம அந்த முள்ளம்பன்னிய பார்த்து, "என்ன ஒரு மான்ஸ்டர் மாரி இருக்கே இந்த முள்ளம்பன்னி" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அந்த முள்ளம்பன்னி டென்ஷன் ஆயிடுச்சு. "என்னையவா மான்ஸ்டர் மாரி இருக்கேன்னு சொல்ற" அப்படின்ட்டு நாமியை துரத்த ஆரம்பிச்சிருது. நாமியும் ஓட ஆரம்பிச்சிடறான். எங்கேயோ ஒரு சத்தம் ஊசாப்போட சத்தம் காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் வருது. நாமியும் இங்கே காப்பாத்துங்கன்ட்டு ஓடுறான். எங்கடா இருக்க அந்த ஊசாப் அப்படிங்கும்போது பார்க்கும்போது அவர் இருக்கிற ஃப்ளோருக்கு கீழேயே ஒரு மான்ஸ்டர் கேட் வந்து ஊசாப்பை வந்து சாப்பிட ட்ரை பண்ணிட்டு இருக்கு. என்னடா நம்ம ஒரு பிரச்சனையில் இருக்க நம்ம காப்பாற்றலான்னு பார்த்தா ஊசாப்பையே ஒரு ஆள் காப்பாற்றணும் போலையா அப்படின்ட்டு நாமியும் மறுபடியும் ஜூஸ் கிட்ட ஹெல்ப் கேட்குறா. ஜூஸ் தூங்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நாமிக்காக மறுபடியும் எந்திரிச்சு வந்து அந்த முள்ளம்பன்னி கூட சண்டை போடுது. அதோட தண்டர் அட்டாக் யூஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, அந்த முள்ளம்பன்னி மேலேருந்து கரெக்டாக அந்த கேட் மேலே விழுது. கேட் கேப்சர் பண்ணி இந்த ஊசாப்பும் அதுலேருந்து ஒரு வழியாக தப்பிச்சாராம். அப்படியே அங்கேருந்து அந்த முள்ளம்பன்னி தப்பிச்சு ஓடிடுது. ஆனால் அந்த கேட் இந்த அட்டாக் வாங்கினதுக்கப்புறம் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. இவங்கள துரத்த ஆரம்பிக்குது இவங்க 2 பேத்தையும். ஆக்சுவலி இவங்க 2 பேத்துக்கு இப்போ என்ன நடக்குதுன்னே புரியல. எப்படி நம்ம ஷிப்பில் தானே இருந்தோம், எப்படி இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. என்னன்னா கடைசியாக அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. அப்போ என்ன ஆயிருக்குன்னா, அவங்க குடித்த அந்த ட்ரிங்க்கில் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். அது ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். சாஞ்சி கூட ஒரு சீனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது ரொம்பவே ஸ்ட்ராங்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் நம்ம வந்து கற்பனையில் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. சரி இது கற்பனை தானே, நம்ம அந்த ஆலோஜனேஷனில் தானே இருக்கோம், இந்த கேட்டால் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அப்படியே ஊசாப் நிற்கிறான். நிற்கும்போது அந்த கேட் ஒரே அடி தான் அடிக்குது. அந்த பில்டிங்கே கீழே விழுந்து அப்படியே விழுந்துடுறாங்க. அவங்க ஒரு கோட்டைக்குள்ளே இருக்காங்க. ஸோ அந்த கோட்டையோட பார்டர் உடஞ்சி அப்படியே எல்லாருமே கீழே விழுறாங்க. ஸோ விழுந்ததுக்கப்புறம் நாமி பார்க்குறேன் எங்கே ஊசாப் எங்கே இருக்கான்னு தேடினதுக்கப்புறம் ஊசாப் வந்து கிட்டத்தட்ட மயக்க போடுற ஸ்டேஜில் இருக்கான். ஸோ எப்படியாச்சும் எந்திரி ஊசாப் இங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது நாமிக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். என்னென்னு பார்த்தா பின்னாடி ஒரு லைன் நின்றுட்டுருக்கு. என்னடா வால் போய் தலை வந்த கதையாக பூனை போயிட்டு இப்போ ஒரு லைன் வந்திருக்கு, இதுக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஊசாப்பும் எந்திரிக்கிறான். அவ்வளோதான் இதோட நம்ம கதை முடிஞ்சு, இதுக்கிட்ட இருந்துலாம் தப்பிக்க முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அங்கே தலைவன் என்ட்ரி கொடுக்குறான். லூஃபி கரெக்டாக என்ட்ரி கொடுத்து அந்த லைனை வந்து அட்டாக் பண்ண வரான். நாமிக்கு ஒரே ஹாப்பி தான், ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக சாஞ்சி அங்கே வந்துடுறான். சாஞ்சி மட்டும் இல்லை, ஜோரோவும் அங்கே வந்துடுறாங்க. ஆல்மோஸ்ட் பாதி க்ரூ வந்து இங்கே ரீச் ஆகிட்டாங்க. ஆனால் இது வந்து எல்பா தான். ஆனால் அவங்களுக்கு எல்பாங்கிறதே தெரியாது, எங்கே இருக்குன்னே அவங்களுக்கு தெரியல. அந்த லைனை 3 பேர் சேர்ந்து தோக்கடிச்சிடுறாங்க. இந்த லைனை தோக்கடிச்சதுக்கப்புறம் இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மலாம் எங்கே இருக்கோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரிஞ்சது கடைசியாக அவங்க ஷிப்பில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது யாருக்குமே ஞாபகம் இல்லை. இப்போ அவங்க எந்த இடத்துல இருக்காங்கிறது ஞாபகம் இல்லை. ஸோ வெளியே போய் ஏதாச்சும் பீப்புள்ஸ் கிட்ட கேட்போம் நம்ம எங்கே இருக்குன்னு. அதுக்கப்புறம் கடலை கண்டுபிடிப்போம். கடலை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஷிப்பை கண்டுபிடிச்சி நம்ம இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடலாம், இல்லைன்னா எல்பாக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற மேப்பை எல்லாம் பார்க்குறாங்க. மேப்பெல்லாம் கொஞ்சம் வினோதமாக இருக்குது. வீடு ட்ரீ எல்லாமே கொஞ்சம் வினோதமாக இருக்குது. கிராஃப்ட்லேண்ட் மேப் எப்படி இருக்கும், அந்த கிராஃப்ட்லேண்ட் கேமில் எல்லாம் எப்படி இருக்குமோ பிளேஸு அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பாக இருக்குது. இவங்களுக்கு ஒரே வினோதமாக இருக்குது. இந்த ஜெயின்ஸ் இருக்க எல்பாக்குள்ளே தான் நம்ம வந்துட்டோமா, அப்போ நாமளும் ஜெயின்ஸாக மாறிட்டோமா அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. ஏன்னா எல்லாத்தோட காஸ்டியூமுமே மாறி இருக்கு. சரி வாங்க எல்லாருமே போய் ஃபஸ்ட்டு ஃபுட்டை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் எங்கே இருக்குங்கிறத பார்ப்போம். அதை பொறுத்து நம்ம ஷிப்பை கண்டுபிடிச்சிட்டு இந்த இடத்த விட்டு எஸ்கேப் போவோம். மற்ற க்ரூ மெம்பர்ஸையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு எல்லோரும் இங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த எபிசோட் ஃபுல்லாமே இது மட்டும் தான் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் எபிசோடில் மற்ற க்ரூ மெம்பர்ஸும் ஜாயின் ஆகுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஒன் பீஸோட அப்டேட்டட் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.